அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். இருக்கிறதுலேயே ரொம்ப சத்தானதும் ஆரோக்கியமானதும் சீக்கிரமாக வேகக்கூடியதுமான பீர்க்கங்காயை வச்சு இன்னைக்கு ஈஸியாக ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு. பீர்க்கங்காயை நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக வாங்கி தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்காங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த பீர்க்கங்காயை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பீர்க்கங்காயை அதில் போட்டுருங்க. இது ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, உடனே வெந்துடும். அதுவும் இல்லாமல் நீர்க்காய் வேறு, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேகும்போதே அது காயே கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பீர்க்கங்காயை போட்டு ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பு, கல் உப்பு தேவையான அளவுக்கு போடுங்க. கொஞ்சமாகவே போடுங்க, தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தேவையான அளவு உப்பு போட்டு லேசாக ஒரு கிளறி விட்டு ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த தக்காளியும் அதில் போட்டுருங்க. தக்காளியும் போட்டிங்கன்னா இந்த கூட்டு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுருங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க போகிறோம். அதுக்கு மேலே வேண்டாம். இப்போது இந்த பீர்க்கங்காய் நல்லாவே வெந்திருக்கும் அந்த ஆவியில். இப்போது பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 கரண்டி பாசிப்பருப்பையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுது, ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 2 மிளகாய் வெத்தல் போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கொழு கொழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கிளறிடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கொதிக்க வைங்க. போதும். இந்த பீர்க்கங்காய் கூட்டு டேஸ்டியான, ஈஸியான, ஆரோக்கியமான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. இது ரொம்ப ஆரோக்கியமானது, எலும்புக்கு பலத்தை கொடுக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் பீர்க்கங்காய். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கடைசியாக இதில் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஒர்க்கு, தாளிச்சு கொட்டணும், அவ்வளோதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஒரே ஒரு மிளகாய் வெத்தலை கிள்ளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதில் போட்டு இந்த கூட்டில் தாளிச்சு கொட்டிங்க அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன்.